தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 27வது வசனம் மட்டும் இருக்கிற வேத பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 27வது வசனம் மட்டும் முதலாவது சேர்ந்து வாசிக்க போகிறோம். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்களெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாகிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. மிக அழகாக சபையில் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சரீரமும் அவயவங்களும் என்பதை வைத்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல வேத பகுதி. இதிலிருந்து ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முக்கியமாக இது எதற்கு எழுதப்படுகிறது? சபைக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது, உள்ளே மோதல்கள் இருக்கக்கூடாது, வித்தியாச பேதங்கள் வந்து ஒரு கோஷ்டிகளாக ஃபார்ம் ஆகி அப்படியெல்லாம் சபை பிரிந்து நிற்கக்கூடாது. ஒன்றாய் இருக்க வேண்டும். இதுதான், ஒன்றாய் செயல்பட வேண்டும், மனதிலே ஒரு மனமாய் இருக்க வேண்டும், ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த உதாரணத்தை வைத்து அருமையாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அல்லேலூயா. எனவே சொல்லுகிற காரியங்களை கவனிப்போம். முதலாவது 12-13 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். 12-13 வாசியுங்கள். எப்படியெனில்
சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. இங்கே இதற்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுப்போம்னு சொன்னா, நோ டிவிஷன்ஸ் ரிகார்டிங் யுவர் பீயிங். நீ இருக்கிற உன் நிலையை வைத்து ஒரு பிரிவினை சபைக்குள் இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே காணப்படுகின்றோம். கர்த்தர் நம்மை அவனமாய் படைத்திருக்கிறார், அல்லது நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழி கடந்து வந்திருக்கிறோம். அப்போ அதனால் நாம் இருக்கிற நிலை எப்படி என்பதை வைத்து ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்கிறதும் வித்தியாசப்படுத்தி பேசுகிறதும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொள்வதும் அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதம் சபைக்குள் வரக்கூடாது. அது நம் ஒருவருடைய மனதுக்குள்ளும் எழக்கூடாது. அல்லேலூயா. இங்கே யூதர் கிரேக்கர் என்கிற அந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறது. யூதராயிருந்தாலும் கிரேக்கராயிருந்தாலும் அடிமையாயிருந்தாலும் சுயாதீனராயிருந்தாலும் என்று. அந்த காலத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது முக்கியமாக யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அடுத்த பக்கம் இஸ்ரவேல் அல்லாதவர்கள், யூதர் அல்லாதவர்கள், அவர்களை கிரேக்கர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் யூத மொழி பேசினார்கள், யூதர்கள் என்று அறியப்பட்டார்கள். மற்றவர்கள் பரவலாக கிரேக்க மொழி பேசினார்கள். கிரேக்க மொழி ஆளுமை மொழியாகவும் இருந்தது. ஆகையினாலே கிரேக்கர்கள் என்று ஒரு பொதுவான வார்த்தையிலே பேசப்பட்டார்கள். சில இடத்துல புறஜாதிகள் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பைபிளிலே. புறஜாதிகள் என்று சொன்னா என்ன? யூதர் அல்லாத, அதர் பீப்புள், அதர் நேஷன்ஸ். அதான் அதனுடைய புற என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அதர், இதர, யூதர் அல்லாத என்ற அர்த்தம். ஸோ இந்த கூட்டத்தார் அங்கே சபைக்குள்ள இந்த பிரிவினைகள் இருந்தன. அதனால தான் அதை பற்றி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை பவுலுக்கு வந்தது. அவர் சொல்லுகிறார், யூதரிலிருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க, கிரேக்கர்களிலிருந்தும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இனி ரெண்டு பேரும் சீஷர்கள் என்ற ஒரே நிலையில்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி உள்ள நிலையில்தான் ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, இன்னும் அந்த மொழியை வைத்து, இனத்தை வைத்து, ஜாதியை வைத்து, தேசியத்தை வைத்தெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்க கூடாது. அதான் சொல்லுகிறார். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரம், அதான் கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்து சபைக்கு தலை. சரீரம் நாம் எல்லாரும் சேர்ந்த கூட்டம். அப்போ இந்த சரீரத்திலே பல பல அவயவங்கள், கைகள், கால்கள், கண்கள், காதுகள் என்று பல அவயவங்கள். இதே போல தான் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். அப்போ நீ இந்த சரீரத்தின் கையாக இணைக்கப்பட்டு விட்டாய், இந்த சரீரத்தின் கண்ணாக நீ மாறிவிட்டாய். இனி நீ இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு நபராகத்தான் உன்னை பார்க்க வேண்டும், ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டுமே ஒழிய அவன் எங்கிருந்து வந்தான், எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தான், அதை பார்க்க கூடாது. யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இந்த அடிப்படைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் சிறிய வயது முதல் முதியோர் வரைக்கும் நல்லா உள்வாங்கி கொள்ளணும். இதை நல்லா வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சபையை தலைநிமிர்ந்து நிற்க செய்யும். ஆமென். கிறிஸ்துவின் கிரியைகள் பலமாக சபையிலிருந்து வெளிப்பட உதவியாக இருக்கும். அதனால இந்த விஷயத்திலே யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய அடுத்ததையும் சொல்லிடுறேன். அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. அந்த காலத்தில் அடிமைத்தனம் இருந்தது, ஸ்லேவரி இருந்த காலம். அப்போ அடிமைகளுக்கு உரிமை கிடையாது. ஒரு எஜமானுக்கு அவர்கள் உரிமைப்பட்டவர்கள். அந்த எஜமான் சொல்லதை அவங்க செய்யணும்.
அவங்களுக்கு தனி உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட அடிமைத்தன காலம். அப்போ நீ அடிமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஒனேசிமு என்பவன் அடிமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். அவனை பவுல் பிலேமோனுக்கு அனுப்பி வச்சாரு. அதுக்கு பிறகு அவனுக்கு பிலேமோன் சுயாதீனம் கொடுத்தார். சிலர் சுயாதீனர்கள், அடிமைப்படாமலே விடுதலையாய் வாழ்கிறவர்கள், அதான் சுயாதீனம். நீ லிபர்ட்டியா வாழ்ற, நீ சுயாதீனமா வாழுகிறாய். அப்போ எந்த நிலையிலிருந்து விசுவாசத்துக்குள் வந்திருக்கிறாய்? அடிமையாயிருந்து ஒரு ஒனேசிமு போல நீ விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கலாம், அல்லது நீ பிலேமோனை போல சுயாதீனனாக வந்திருக்கலாம். உள்ள வந்த பிறகு அந்த இதை இங்க காட்டக்கூடாது. இங்க நீ ஒரே இதா இருக்கணும். நாங்க ஒரே சரீரத்தின் அவயவங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அப்போ இந்த யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் சொல்லும் பொழுது அது மொழி, இனம், ஜனக்கூட்டம், இன்றைக்கு சொல்லப்படுற ஜாதி, இப்படி பல்வேறு ஜனக்கூட்டங்களின் பிரிவினைகளை சொல்லுகிறது. இப்போ மொழி அடிப்படையில் மக்கள் தனித்தனியாய் கூட்டம் கூட்டமாய் வாழ்கிறோம். அப்படி வாழ்ந்தா தான் வாழ முடியும். ஆனால் அதற்காக ஒரு மொழிக்காரன் இன்னொரு மொழிக்காரனை வெறுக்கக்கூடாது. உலகத்திலே வாழ்க்கையில் கவனிக்கணும். அதுவும் கர்த்தருடைய சபைக்குள்ள என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட வெளியில் உள்ள நிலை, அதை வைத்து விசுவாசத்தில் வந்த ஒரு சகோதரனையோ சகோதரியோ நாம பிரித்து பார்க்க கூடாது, பிரித்து பேசக்கூடாது, பிரிவினை போல் நடந்து கொள்ளவும் கூடாது. அல்லேலூயா. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலத்தில் சொன்னா நமக்கு பல ஊர்களிலிருந்து நாம வந்திருக்கிறோம். இந்த சபையை பொறுத்த மட்டும் பல ஊர்களிலிருந்து வருகிறோம். அதை வச்சு பிரித்து பேசக்கூடாது. நான் இந்த ஊர், நீ அந்த ஊர், அப்படி அல்ல. அவரவருக்கு தேவன் குடியேற்றுவித்த ஊரிலிருந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் இந்த சபையில் ஐக்கியமாவதுக்கு தெரிந்து கொண்டார், கொண்டு வந்தார், சேர்த்தார், நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நாம அவர்களை இந்த சபையின் ஒரு அங்கம், கிறிஸ்துவின் சரீரமாகிய உலகளாவிய சபையில் ஒரு அவயவம். அதே போல அந்த யூனிவர்சல் சர்ச்சில் they are members and they are members in this local church also. அவர்கள் இந்த ஸ்தல சபையிலும் ஒரு அங்கம். என்னை போல அவர்களும் ஒரு அங்கம், ஒரு அவயவம் என்கிறதிலே நாம ரொம்ப கிளியர் தாட், நல்ல தெளிவான சிந்தை உள்ளவர்களாகவும் அந்த பேச்சு செயல்பாடெல்லாம் அதன் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். ஊர் மட்டுமல்ல, இனி என்ன வித்தியாசங்கள்? ஜாதி வித்தியாசங்கள். இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கிற ஜாதி சிஸ்டம் இது வேற நாடுகளில் ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்தியாவில் பற்பல ஜாதி பிரிவுகள். அந்த பற்பல ஜாதி பிரிவுகளிலிருந்து நாம் விசுவாசத்தில் இந்த சபையில் இன்றைக்கு அங்கமாக நாம் இருக்கலாம். அப்ப அதை வைத்து பிரித்து பார்க்க கூடாது. ஒரு ஜாதி என்கிறத வச்சு பிரித்து பார்க்கவே கூடாது. அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் கூட அது வந்துடக்கூடாது. சில வழக்க சொற்கள் இருக்கின்றன. அது அந்த வழக்க சொல்லிலே ஒரு ஜாதியை பழிச்சு பேசுறது அப்படியெல்லாம் இருக்கு. அதை சும்மா பேசி ஃப்ரீயாக பழகினவங்களுக்கு டப்புன்னு வந்துடுது. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு வழக்கம் சொல்லும் போது பட்டுன்னு இந்த வாக்கியம் வந்துடுது, பழகி போனது. வேணும்னு அந்த ஜாதி மக்களை குறைச்சி பேசுறதுக்கு அவங்க சொல்றது கிடையாது. ஆனால் பட்டுன்னு வந்துடும். இவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவும் இருக்காது. அதோடைய தெளிவான விளக்கம் தெரியாமலே பழமொழிகளை பேசுவார்கள், வழக்க சொல்களை பேசுவார்கள். அப்படி நீங்க அறிந்து கொண்டா அதை கூட நம்ம வாயிலிருந்து விலக்கி விட வேண்டும். அல்லேலூயா. இரண்டால் என் சகோதரரில் ஒருவனுக்கு நான் இடரல் உண்டாக்காமல் நான் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் போதனை, கிறிஸ்துவின் பண்பு. அப்ப இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வார்த்தை இந்த ஜாதிக்காரங்களை இழிவுபடுத்தி பேசுற ஒரு வார்த்தையா இருக்கு. என்னமோ முன்னோர்கள் ஒரு பழமொழி அப்படி வச்சுட்டாங்க, அல்லது ஒரு வழக்க சொல் அப்படி வந்துருச்சு, நாங்களும் அப்படி பேசி பழகிட்டோம். இப்போ அதை புரிஞ்சாச்சு, இனி பேசக்கூடாது. எனக்கு அது சும்மா வழக்க சொல்லா இருக்கும், பேசிடுவேன். ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது காயப்படுத்தும், அதனால நான் பேசக்கூடாது. இப்படி நீங்கள் இந்த விஷயங்களிலும் அதிக கவனமாக இருந்து, நமக்கு வேண்டியது கிறிஸ்து, தேவன் நம்மை நேசித்தார், நமக்காக கிறிஸ்துவை ஈந்தளித்தார்.
அல்லேலூயா. கிறிஸ்து நம்மை நேசித்தார், நமக்காக தம் ஜீவனையே ஈந்தளித்தார். அல்லேலூயா. அந்த அன்பில தான் கர்த்தருடைய சபை எழும்பி நிற்கிறது. அந்த அன்பினால நாம் எல்லாரும் ஒன்றாய் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? அதுல நம்ம உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க கூடாது. அந்த அன்பினால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றாயிருக்கிறோம். அதிலும் பிரிவினை வரக்கூடாது. அல்லேலூயா. ஸோ இதை கவனிங்க. இனி வேற நிறைய இருக்கும் இல்லையா வித்தியாசம். படித்தவன் படிக்காதவன், படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம சபைக்குள்ள பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி பேசக்கூடாது, கவனிக்க கூடாது. கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். அதே வேளையில் ஒரு காரியம் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். சபையிலே ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஒரு சிம்பிள் கணக்கெழுத வேண்டும். அப்போ நம்ம யாரை தெரிஞ்செடுப்போம்? கணக்கு தெரிஞ்ச ஆளைத்தான் தெரிஞ்செடுக்க முடியும் இல்லையா? அது வேற விஷயம், அது வேற விஷயம். அப்படி சில காரியங்களுக்கு சிலரை தான் நம்ம தெரிஞ்செடுக்க முடியும். அதை இந்த மாதிரி பிரிவினை பார்க்குறாங்க என்கிற சப்ஜெக்டில் நம்ம கொண்டு வரக்கூடாது. அது அந்த சில காரியங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும், அதில் நம்ம பண்ணுவோம். மற்றபடி நாம் கவனமாக இருக்கணும். மனசுக்குள்ள ஒரு டிஸ்கிரிமினேஷன் வரக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் என்ன? ஒருத்தரை உயர்வாகவும் ஒருத்தரை தாழ்வாகவும் வைக்கிறது வரக்கூடாது. ஒருவர் படித்தவராக இருப்பார், இன்னொருத்தர் படிக்காதவராக இருப்பார். ஆனால் சில ஏரியாஸில் பார்க்கும்போது, சில பகுதியில் பார்க்கும்போது படித்தவனை பார்க்கலும் படிக்காதவன் பண்பாளனாக இருக்கிறான் சில சமயத்தில். அல்லேலூயா. சில காரியங்களில் படித்தவங்களுக்கு படித்த காரியம்தான் தெரியுது, படிக்காதவங்களுக்கு வேறு பல காரியங்கள் தெரியுது. அதனால ஒருத்தரும் குறைவுள்ளவர்கள் அல்ல. ஒன்றில் குறைவென்றால் இன்னொன்றில் நிறைவு இருக்கும். அல்லேலூயா. ஸோ யாரையும் மனசுல கூட ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ண கூடாது. அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். அது மனசுக்குள்ள இருந்தாலே நாம் கிறிஸ்துவின் பண்புடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. இதே போல வேறு என்னென்ன, பணக்காரன் ஏழை, பணக்காரன் ஏழை, இந்த மாதிரி பிரிவினைகள் பார்க்காமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நான் சொன்னேன் அடிமை, சுயாதீனன் போன்ற அந்த நிலைகளும் சரி. உலகத்திலையும் பல்வேறு நிலைகள் இருக்கிறது. வேலை வாய்ப்பு விஷயமா பல இது இருக்கு, அந்தஸ்துகள் பலது இருக்கு, பல இது உலகத்தில் இருக்குன்னு வைங்களா. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஒரு பிரிவினை வாதம் உண்டாக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, சீனியர் ஜூனியர் பிரச்சனை அது சபைக்குள்ள இருக்கவே கூடாது. சபைக்குள்ள கர்த்தருக்குடைய காரியத்தில் நீங்க பைபிள்ல பார்க்கும்போது, இப்போ நான் முன்னமையும் சொல்லியிருக்கேன், பிதாவானவருக்கு பேர பிள்ளைகள் கிடையாது. உண்டா? என்ன இப்படி மௌனமா இருக்கீங்க? பிதாவானவருக்கு பேர பிள்ளை யாராவது உண்டா? யாராவது இருக்கீங்களா இங்க பிதாவானவருடைய பேர பிள்ளைகள்? இல்லை. யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டாலும் அவர்கள் பிதாவுக்கு பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் தான் ஆகிறோம். அல்லேலூயா. அது எந்த தலைமுறையானாலும் சரி, பேதுருவானாலும் சரி, பவுலானாலும் சரி, அதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை நாம வந்தாச்சு. இவ்வளவு தலைமுறைக்கு பிறகு பிறந்த நாம இருந்தாலும் என்றைக்கு இயேசுவின் இரத்தத்துக்குள் புதுப்பிறப்பு மறுபிறப்பு அடைகிறோமோ அன்றைக்கு நாம் இயேசுவின் சீஷர்களாய் மாறுகிறோம், பிதாவின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் பிள்ளைகள் தானே ஒழிய பேர பிள்ளைகள் என்று கிடையாது. அதனால நமக்கு சபையிலையும் சீனியர் ஜூனியர் என்கிற இது நிலைப்பாடு நீங்க எடுக்கக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். நேற்று விசுவாசத்தில் வந்தவர்களையும் நாம் பல வருஷங்களா இந்த விசுவாசத்தில் இருக்கிறவர்களும் ஒன்று போல இருக்கணும், சகோதரங்களா பழகணும். அல்லேலூயா. அதுல குறைபாடு இருக்கவே கூடாது. இன்றைக்கே அதை நாம் சரி செய்து கொள்ளுவோம். எல்லாரும் ஒன்று போல இருக்கணும். அதே வேளையில சில விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல அனுபவம் உள்ளவர்கள் தேவைப்படுவார்கள். அப்போ நம்ம அதை கவனிச்சு நம்ம செஞ்சுக்கிடுவோம். அது வேற.
அதனால நம்ம என்ன சொல்றது, பட்சபாதம் பார்க்கிறோம் என்று தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. நாம யாரும் அப்படி செய்யவும் கூடாது. இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொதுவாக ஒரு ஒரு காரியங்களை நடத்தும் பொழுது நானெல்லாம் எப்பொழுதும் ஒரு ஒழுங்கு வச்சிருப்பேன். சபையிலும் சரி, ஸ்தாபனத்திலும் சரி, நான் இருக்கிற எந்த அமைப்பிலும் நான் இதை சொல்லி செயல்படுத்த முயற்சிப்பேன். நீங்கள் ஒருவரை ஒரு காரியத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை கவனிங்க, உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஒரு நீதி நியாயமா நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. பட்சபாதம் அல்ல, ஆனால் நீதி நியாயம் நமக்கு தேவை. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது சீனியாரிட்டி, சின்சியாரிட்டி, ஸ்பெஷாலிட்டி என்கிற 3 எஸ் வரிசையை கவனித்து நாம் ஒரு நபரை தெரிந்தெடுத்தோம் என்று சொன்னா அது நியாயமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாத்துலேயுமே நீங்க ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு ஆளை தெரிஞ்செடுக்கணும். இன்ன காரியத்துக்காக ஒரு ஆளை தெரிஞ்செடுக்கணும்னா இந்த 3 எஸ்ஸும் உங்க மனசுல ஓடட்டும். அந்த அடிப்படையில் நீங்க செலக்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் எஸ் என்ன சொன்னேன்? சீனியாரிட்டி. ஏன்னா எந்த விஷயத்திலும் அனுபவம் நமக்கு தேவைதான். அப்போ அந்த அனுபவம் என்று வரும் பொழுது நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 டீச்சர்ஸ் இருக்காக, யாரை ஹெட் மாஸ்டர் ஆக்கலாம் அல்லது யாரை ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு சொல்லும்போது அவங்க உடனே சீனியாரிட்டி பார்ப்பாங்க தானே. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். சரி, சண்டே ஸ்கூல்ல ஒன்று பண்ணணுமா, அதில் எத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்க, சபையில் எத்தனை வருஷம் வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் பார்ப்பது தவறல்ல. அது சீனியர் ஜூனியர் பிரிவினை என்று நீங்கள் கருதக்கூடாது. அது ஒரு நியாயத்துக்காக, நீதிக்காக நாம கவனத்தில் கொண்டு செய்வது. சீனியாரிட்டி பார்க்கணும். ஆனால் சீனியாரிட்டியை மட்டும் வச்சு ஒரு காரியம் செய்ய முடியாது. அடுத்தது கூடவே என்னவும் இருக்கணும்? சின்சியாரிட்டி. சின்சியர், உத்தமமா இருக்கிறாரா? இப்போ அவருக்கு என்னென்ன விஷயத்தில் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம்? சபை என்று சொன்னால் சபைக்கு எல்லா ஆராதனைக்கும் பங்கு பெறாங்களா, அதில் சின்சியராக இருக்காங்களா? கர்த்தருடைய பந்தி, அதுக்கு தகுதியோட கரெக்டாக பந்தி ஆராதனையில் பங்கு பெறாங்களா? இப்படியெல்லாம் பார்ப்போம் இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட சின்சியாரிட்டிகளும் நாம் பார்ப்போம். அவர் நல்ல ஒரு பண்புடையவராக இருக்கிறாரா? கீழ்ப்படிதல், ஒத்துழைக்கிறது, இதெல்லாம் இருக்கா? எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது, பிரச்சனை உண்டாக்குறது, இதெல்லாம் சின்சியாரிட்டி கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாலேயும் சின்சியர் இல்லை, நடத்துகிறவங்க முன்னாலேயும் சின்சியர் இல்லை, கூட இருக்கிறவங்க முன்னாடியும் சின்சியர் இல்லை. அப்போ அதெல்லாம் எடுக்க முடியாது. அந்த சின்சியாரிட்டி எல்லா விஷயத்திலும் நம்ம பார்ப்போம். 3வது ஸ்பெஷாலிட்டி. அவர் சீனியராக இருக்கிறதுல நம்ம ஒரு ஷார்ட் லிஸ்ட் எடுத்தோம். அதில் யார் யார் சின்சியர்னு பார்த்தோம். அந்த லிஸ்டில் இது எந்த விஷயத்துக்காக ஆள் எடுக்க போகிறோம், அதை இவர் செய்ய இவருக்கு முடியுமா, இவருக்கு வயசுக்கு அது ஒத்துக்கிடுமா, இவர் இவ்வளோ நாளும் பழகி வந்த அனுபவத்தில் அவர்கிட்ட அந்த கிருபைகள், வரங்கள் இருக்கா? ஏன்னா கர்த்தர் சிலருக்கு சில வரங்கள் கொடுத்திருக்கிறார், சில தாளந்துகள், திறமைகள் கொடுத்திருக்கிறார். அதை நாம் கவனிக்கிறோம். கவனித்து இதை இவர் செய்வார். இப்படி இந்த 3ஐயும் நாம வச்சு பண்ணுகிறோம். இதுக்கு மேல தேவனுடைய நடத்துதல் என்று ஒன்று எப்பொழுதும் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபத்தோடு தேவனுக்கு பயந்து செய்யும் பொழுது இந்த வரிசையிலிருந்து கர்த்தர் தாம் குறித்தவர்களை, முன்குறித்தவர்களை எழுப்பி தருவார். அல்லேலூயா. இதை நீங்க சின்ன காரியத்திலிருந்தும் எல்லா விஷயத்திலும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க மனசாட்சிக்கு உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கும். நீங்க உங்க மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா இருப்பீங்க. அல்லேலூயா. நான் நீதியா செய்கிறேன் என்கிற சாட்சி உங்க மனசுல உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரும் ஆமென்று திருவுளம் பற்றுவார். அல்லேலூயா. சும்மா ஏதோ எனக்கு பிடிச்சவளை, நமக்கு ரொம்ப உதவி செய்தவங்களை, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை, அந்த மாதிரிக்கு நம்ம போனோம்னா அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியத்தில் நோ டிவிஷன்ஸ் ரிகார்டிங் யுவர் பீயிங். நீங்க இருக்கிற இருப்பிலே, உங்கள் சூழ்நிலையிலே, உங்கள் வளர்ப்பிலே, உங்கள் பயன்பாட்டிலே இந்த மாதிரிப்பட்ட வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. இதுக்கு அடிப்படையிலே பகை, விரோதம்,
வெறுப்பு, கசப்பு, பிரிவினை போன்ற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள். அது கர்த்தருடைய சபைக்கு ஆகாதவைகள். ஆகவே இதை உள்ளத்தில் வச்சாதான் இந்த அடுத்த இந்த பிரிவினைவாதம் எல்லாம் வரும். என்ன? பகை உள்ளத்தில் வைக்கக்கூடாது. விரோதங்கள், எந்த ரீசனை வச்சும் ஒரு விரோதம் வைக்கக்கூடாது. அது மாதிரி வெறுப்பு, ஒரு ஆளை வெறுக்கிறது, எந்த காரணத்தினாலும் வெறுக்கக்கூடாது. அடுத்தது கசப்பு, அந்த ஆளை நினைச்சாலே மனசுக்கு ஒரு கசப்பா இருக்கேப்பா, ஒரு இனிமையா இல்லையே, ஒரு ஏற்றுக்கொள்ள மாதிரி வரலையே, கசப்பு கசப்பு, அது இருக்கக்கூடாது. பிரிவினை, அவனுக்கும் எனக்கும் ஆகாது, அவளுக்கும் எனக்கும் ஒத்து வராது, அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்து வராது. இந்த மாதிரி பிரிவினையை மனசுக்குள்ளேயே வைக்கக்கூடாது. அந்த ஊருக்கும் எங்க ஊருக்கும் ஒத்து வராது, அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒத்து வராது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வரவே கூடாது. அல்லேலூயா. இந்த நான் இப்ப சொன்ன பட்டியல்ல ஏதாவது ஒன்று நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளை தான் அது பாதிக்கும், நம்மளை தான் பாதிக்கும். அதுவும் நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம யாரை விரோதிக்கிறோம், கசக்கிறோம், வெறுக்கிறோம், பகைக்கிறோம், யாரை விட்டு பிரிவினையா நிற்கிறோம், அந்த ஆளை பாதிக்காது. ஏன்னா நமக்குள்ளேயாக இது இருக்கு. இந்த விரோதத்தன்மை, பகைத்தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால முதல்ல நம்முடைய சந்தோஷத்தை அது கெடுத்துருது, நம்முடைய சமாதானத்தை அது கெடுக்குது, நம்முடைய விடுதலையை அது விழுங்கி போடுது. பிறகு கர்த்தருக்குள்ளான ஒரு ஸ்தோத்திரங்கள் வராது, ஒரு பாடல் வராது, ஒரு ஜபம் வராது, ஒரு ஆராதனை வராது, கர்த்தருக்காக ஓடணும் என்கிற விருப்பம் வராது. எல்லாத்தையும் இது என்ன செய்திடும்? விழுங்கிடும். அது மொத்தத்தில் நம்மளை கடைசியில் அழித்து தொலைத்தே போடுகிறது. ஆனால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது உள்ளத்துக்குள்ள இருக்கவே கூடாது. உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கணும். அவர் இருக்கும் வீட்டில் இது இருக்க முடியாது, கூடாது. அல்லேலூயா. இதுல ரொம்ப தெளிவா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்னால இருக்கு. இதை நம்ம உள்ளத்திலிருந்து பிடுங்கி எறிய வேண்டியதை வீட்டில் போய் அல்ல, நாளைக்கு அல்ல, இப்பமே பிடுங்கி எறியணும். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு? இனி இந்த பகை நமக்கு வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். சிலர் ரொம்ப துரோகம் எல்லாம் செய்திருக்காங்க, உண்மைதான். ரொம்ப தீமை செஞ்சிருக்காங்க. அவங்க செய்த தீமை இன்னைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் தேவன் நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். தேவன் எப்படி மன்னித்தார்? தன் குமாரனையே விலையாக தந்து மனுஷன் செய்த பாவத்துக்குள்ள தண்டனையை தன் குமாரன் மேலேயே ஏற்றெடுத்து கொண்டு நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அதுபோல ஒருவரை மன்னிங்கன்றார். அடுத்தது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? தன் ஜீவனையே கொடுத்து தானே நம்ம எல்லாருக்காக துப்பப்படவும், மயிர் பிடுங்கப்படவும், தலையில் முட்கிரீடம் அடி, எல்லாம் அவருக்காகவா? அவர் செய்த தப்புக்காகவா? மனுஷன் தப்பு செஞ்சிருக்கான், அவன் தான் அடி வாங்கிட்டு அவன் தான் மன்னிப்பு கேட்டு திருந்தணும். ஆனா இப்ப அந்த அடியை யார் வாங்குறார்? இயேசு வாங்குறார். என்ன புதுமையா இருக்கு, என்ன ஆச்சரியமா இருக்கு. அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. அந்த பண்பு நமக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம அதை தெளிவா மன்னிச்சு விட்டுருவோம், மனசுக்குள்ள இருந்து அதை எடுத்து போட்டுருவோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆளை நம்ம பகைச்சிட்டோம், கசந்துட்டோம், வெறுத்துட்டோம் என்றால் அந்த ஆள் நமக்குள்ள குடியாறி இருக்காருன்னு அர்த்தம். இந்த சென்ஸில் நீங்கள் அதை மனசில் புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆளை நம்ம சுமக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் சாப்பிட உட்கார்ந்தாலும் அந்த ஆள் தான் உங்கள் மனசில் இருப்பார். நீங்கள் தூங்க போனாலும் அந்த ஆள் தான் அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஆள் தான் உங்களுக்குள்ள குடியிருக்கிறார். எதுக்கு நீங்கள் அவரை சுமக்கணும்? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அவரை ஏன் அல்லது அவளை ஏன் நீங்கள் சுமக்கணும்? அதை ரிலீஸ் பண்ணி வெளியே தள்ளுங்க, விட்டுருங்க. அதை போய் நான் என்னத்துக்கு பகிச்சிட்டு சுமந்துட்டு தெரியும்? என் சிந்தனையில் வேற எவ்வளவு காரியம் நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என் தேவனை பற்றி சிந்திக்கணும், அவர் வருகைக்கு நான் ஆயத்தமாகிறத பற்றி சிந்திக்கணும், பரிசுத்தமாகுதலை பற்றி சிந்திக்கணும், என் வேலை தொழில் இருக்கு அதை பற்றி சிந்தித்து கரெக்டாக வேலை தொழிலை செய்யணும்.
என் குடும்பத்தை பற்றி சிந்திக்கணும், குடும்பத்தினுடைய அடுத்த கட்ட காரியங்களை நல்லா கொண்டு வரணும். இப்படி நம்முடைய சிந்தனைகளை நேராக்கி நன்மையானவைகளுக்கு நேராய், நம்முடைய மேன்மையானவைகளுக்கு நேராய் நம்முடைய சிந்தனையை செலுத்துவோமே ஒழிய இப்படிப்பட்ட தேவையில்லாததை தூக்கி உள்ள வச்சு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளை இன்னும் பாரப்படுத்தி கடைசியில் நம்மளை தான் அழிச்சு போடுது. ஆகையினால இன்றைக்கு இந்த நிமிஷத்திலே அதை விட்டு தள்ளி விடுவோம். மனசுலே சொல்லுங்க, ஆண்டவரே இன்னையோட எல்லாம் விட்டுடுறேன், நீங்க என்ன மாபாவியாகி என்ன ரட்சித்தீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா, நான் யாரையும் இனி நான் இது பண்ணல, விட்டுடுறேன், என் வழி உமக்கு பின்னே நடக்கிற வழி, நான் உமக்கு சீஷன், உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி இந்த வேளையிலே தீர்மானம் எடுங்க. பெரிய விடுதலைகள் வரும், கட்டுகள் உடைக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும். உங்களுக்காய் கர்த்தர் வைத்த மேன்மையிலே இம்மையிலும் மறுமையிலும் செல்லுவீர்கள். அல்லேலூயா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ள நான் வந்துடுறேன். 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம படித்தோம். சரீரம் ஒரே அவயவமா இருக்கல, பல அவயவங்கள் இருக்குதுன்னு சொல்லி, கால் நான் கையா இராதனால நான் இந்த சரீரத்தின் அவயம் அல்லன்னு சொல்லக்கூடாது. காது நான் கண்ணா இல்லாதனால இந்த சரீரத்தின் அவயம் அல்ல என்று சொல்லக்கூடாது. ஏன்னா முழுசும் கண்ணா வச்சா செவி இருக்காது, முழுசும் செவியா வச்சா மூக்கு மோப்பம் இருக்காது. அதனால தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமா இருந்தா சரீரம்னு ஒன்னே சொல்ல முடியாதே. அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. இந்த அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நோ டிவிஷன்ஸ் ரிகார்டிங் யுவர் ஃபங்க்ஷனிங்ஸ், உங்க செயல்பாடுகளில் அடிப்படையில் பிரிவினை இருக்கக்கூடாது. நீங்க உங்க நிலையின் அடிப்படையிலும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது இங்க சொல்லுது செயல்பாடு. கண்ணு பார்க்கக்கூடிய செயல், காது கேட்கக்கூடிய செயல், மூக்கு மோர்ந்து ஸ்மெல் எடுக்கக்கூடிய செயல், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், செயல்பாடுகள் இருக்கின்றன. அப்போ அந்த செயல்பாடுகளுக்காக உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரே சரீரம், சபை, அந்த சபையில் பல அவயவங்கள். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வித்தியாசமான செயல்பாடுகளை, ஊழிய கிரியைகளை, பணிவிடை ஊழியங்களை, சில ஆவியின் வரங்களை தந்து அப்படிப்பட்ட ஊழியங்களை இது செய்வதற்கு சில செயல்பாடுகள், ஜெபிக்கிறது ஒரு செயல்பாடு, சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு செயல்பாடு, பிறருக்கு ஈகை உதவி செய்வது செயல்பாடு, நிறைய செயல்பாடுகள். இது எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் வைத்த கிருபைகளின்படி, வரங்களின்படி, தாலந்துகளின்படி, திறமைகளின்படி, கர்த்தர் உள்ளே உருவாக்குகிற விருப்பங்களின்படி, பிலிப்பியர்ல சொல்லி இருக்கு, அவரே உள்ளத்தில் விருப்பங்களையும் செய்கைகளையும் என்ன செய்கிறாராம், உருவாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அப்ப அதை நம்ம கவனிக்கணும். அதாவது இதுல என்ன சொல்றாரு, நீ கையா இருக்கணும்னு ஆசைப்பட்ட, ஆனா கர்த்தர் ஒன்ன காலா வச்சிருக்கிறார். காலானது நான் கையா ஏன் இல்லை, அதனால நான் இந்த சரீரத்தில் இருக்க மாட்டேன், சபையை விட்டே போறேன், இப்படி சொன்னா அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். நான் செவியாத்தான் இருக்கணும், கண்ணா இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு சிலர். அதாவது உன்னுடைய ஆக்சுவல் பீயிங்கும் உன்னுடைய என்ன சொல்றது விஷ்ஃபுல் பீயிங் ரெண்டு இருக்கு. எல்லாருக்கும் அது இருக்கும். நான் உண்மையா இருக்கிற என்னுடைய நிலை என்ன, கர்த்தர் என்ன எப்படி படைச்சார், எனக்குள்ள என்னென்ன வச்சிருக்கிறார், அது என்னுடைய ஆக்சுவல் உண்மை. அதாவது என்ன, என்னுடைய இயற்கையான விஷயம். ஆனால் என் மனசுக்குள்ள நான் ஒரு பிம்பத்தை வச்சிருப்பேன், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும். அது என்னுடைய ஒரு விஷ்ஃபுல் திங்கிங்னு சொல்லுவாங்களே, என்னுடைய விருப்ப சிந்தை, அது கற்பனையா நிற்கும். அது இல்லாமல் யாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் இருக்கும். நான் இப்படி இருக்கணும். இப்போ நம்ம சபையை பற்றி பேசுகிறோம், இதே சத்தியம் உங்களுக்கு குடும்பத்துக்கு உண்டு, வேலை ஸ்தலத்துக்கு உண்டு, எல்லா இடத்துக்கும் உண்டு.
நான் இன்னைக்கு சர்ச்சு என்கிற இதில் பேசுகிறேன். அப்போது சபைக்குள்ளே நம்ம வந்தாச்சு. நம்மளுக்கு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். நாம் இப்படியெல்லாம் திட்டமிட்டு உள்ள வரவும் இல்லை. நடத்துகிறவர்களும் திட்டமிட்டு உங்களை இப்படி நடத்தி கொண்டு வரல. எல்லாமே ஆவியானவருடைய ஒரு கிரியை. அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு 2025ஆம் ஆண்டிலே நாம் இருக்கின்ற நிலைமை, இந்த சபையில் நான் என்னென்ன செயல்பாடுகளோடு இருக்கிறேன். அதே வேளையில் எனக்கு இல்லாத பலதும் இந்த சபையில் நடந்துகிட்டு இருக்கு. நான் அதில் இல்லை. நான் அந்த செயல்பாட்டில், அந்த ஊழிய கிரியையில், அந்த விஷயத்தில் நான் இல்லை. அப்போ ஆனால் எனக்கு அது ஆசையாக இருக்கு. அதான் என்னுடைய விஷ். நான் கையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்ன ஆண்டவர் யாரா வச்சிருக்காரு? இப்போ சொல்லுங்க, யாரா வச்சிருக்காரு? காலா வச்சிருக்காரு. அப்போ அது நிமித்தமே சோர்ந்து போகிறது. ஐயோ, நான் கையா இருக்கணும். ஏன் நான் கையா இல்லை? அதனால நான் இந்த சபையில் ஒன்றும் இல்லை. நான் என்னத்துக்கு இங்கே இருக்கேன்? நான் என்னத்துக்கு வாரேன்? இது ஒரு பொல்லாத சிந்தை. அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்கு, நீ காலானது கையாயிராததுனால நான் சரீரத்து அவன் அல்லன்னு சொல்லக்கூடாது. காது கண்ணா இல்லாதனால அப்படி சொல்லக்கூடாது என்று விளக்கம் சொல்லுகிறார். இதையும் நீங்கள் கவனியுங்க. ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம விரும்புறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம விரும்புகிற எல்லாத்தையும் அவர் நமக்கு தந்துடுறது கிடையாது. லைஃப்லேயும் அப்படி தான், சர்ச்சுக்குள்ளேயும் அப்படி தான், ஃபேமிலியிலேயும் அப்படி தான். எங்கேயுமே நம்ம இதை அறிந்திருக்கணும், அதை ஒத்துக்கொள்ளணும். அப்போ நம்ம நல்லா நடக்கலாம், நல்ல விடுதலையாக இருக்கலாம். இல்லைன்னா நம்மளை ஒரு பக்கம் ஆண்டவர் நல்லா தான் நடத்துகிறாரு, ஆனால் ஒரு காலம் நமக்கு ஒரு திருப்தி வராது. ஏன் திருப்தி வரலைன்னா, நம்ம இன்னொன்று வச்சுக்கிட்டு ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். குடும்பத்துலேயும் இது ரொம்ப முக்கியம். நான் ஓப்பனாக பேசுகிறேன். தன் கணவனில் திருப்தி அடையாத மனைவிமார் உண்டு, தன் மனைவியில் திருப்தி அடையாத கணவன்மார் உண்டு. பல வருஷம் ஆகியும். ஏன்னா அவங்க கற்பனையில் இன்னொரு துணையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் மனைவி என்றால் அது அவள் இப்படி இருக்கணும், அவள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். என் கணவன்னா அவர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் ஒரு பிம்பமே வச்சிருக்காங்க மனசுக்குள்ள. வருஷங்கள் கல்யாணம் ஆகி 50 ஆனாலும் இவங்க வச்சிருக்க கற்பனை ஃபுல்லாக இவங்களுக்கு நிஜத்தில் என்ன செய்யாது? யாருக்கும் கிடைக்காது. அப்போ நீங்கள் இருக்கிற நிஜ வாழ்வில் திருப்தி அடையணும். அந்த நிஜ வாழ்வை ஏற்றுக்கொள்ளணும். இது கர்த்தர் தந்தது, கர்த்தர் நடத்துகிறார். ஏற்றுக்கொண்டா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, நல்ல விடுதலையாக இருப்பீங்க, நல்லா பயன்படுவீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் மற்ற அந்த கற்பனை இங்கே டேமேஜ் பண்ணுது. எப்போ பார்த்தாலும் இது நல்லா இருந்தாலும் அதுக்கு மிஞ்சி ஒரு சிந்தை. ஏன் அப்படி இல்லை? ஏன் அது எனக்கு கிடைக்கல? அப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. நல்லா இருந்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு தான் இருப்பீங்க. இது எவ்வளவு நம்மளுக்கு பேட் கேரக்டர், எவ்வளோ கெட்ட சுபாவம், எவ்வளவு கிறிஸ்துவில் வளர்றதுக்கு எவ்வளவு ஒரு இடைஞ்சலான ஒரு சுபாவம். அப்போ இதை கவனிங்க. நான் என்ன ஆண்டவர் காலாக வச்சிருக்காரா, அந்த கால் எவ்வளவு நல்ல சிறப்பாக செய்யணுமோ அதை முயற்சிப்போம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? என்ன காதா வச்சிருக்காரா, அந்த காது எப்படி சிறப்பாக செயல்படணும் அதை நம்ம முயற்சித்து அதில் நம்ம வளருவோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும், கர்த்தருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இதை கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம ஒரு ஆக்சுவல் பீயிங்கில் திருப்தி ஆகணும். ஒரு விஷிங் அல்லது விஷஃபுல் பீயிங்கை வச்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி குழப்பிட்டு இருக்கக்கூடாது. சிலர் இன்ஜினியர் ஆகணும்னு படிச்சிருப்பாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, கடைசியில் இன்ஜினியர் ஒன்றும் ஆக முடியாது. ஒரு ஷாப்கீப்பராகவோ ஏதோ ஒன்று ஏதோ சொன்னால் மற்றவங்க அது இதுன்னு வருத்தப்பட்டுறக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி ஆயிட்டு பூரா கடையில் போய் உட்காந்துட்டு இன்ஜினியர் நான் இன்ஜினியர்னு சொப்பனம் கண்டுக்கிட்டு கடையை ஒழுங்காக நடத்தாமல் கடைசியில் படாத பாடாக இருக்கு. ஒழுங்காக நமக்கு கடையை ஒழுங்காக என்ன செய்வோம்? நடத்துவோம். கர்த்தர் என்ன இப்படி வச்சிருக்கார், நான் இதை செய்கிறேன். எனக்கு கர்த்தர் இந்த தோட்டத்தில் வேலை தந்திருக்கிறார், நான் தோட்டத்தில் சந்தோஷமாக என் வேலையை செய்யட்டும். நான் ஏன் டாக்டராக இல்லை? வேண்டாம், கர்த்தர் என்னைய டாக்டராக வைக்க சித்தம் இல்லை. என்னை தோட்டத்தில் இந்த மரங்களை பராமரிக்கிற டாக்டராக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், வச்சிருக்கார். சந்தோஷமாக போகிறேன். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும்
சந்தோஷமா போகும். அது மன மகிழ்ச்சி. நல்ல சொல்லுங்க, மனமகிழ்ச்சி மருந்து, நல்ல மருந்து, ஏற்ற மருந்து. மனமகிழ்ச்சியை போல மருந்து கிடையாது. அல்லேலூயா. ஊழியத்திலையும் அப்படிதான், எல்லாத்துலேயும் உண்டு. நான் ஏன் அப்படி ஊழியத்தில் இல்லை, இப்படி ஊழியத்தில் இல்லை, நான் ஏன் அவரா இல்லை, நான் ஏன் அந்த பதவியில் இல்லை, இதெல்லாம் இல்லை. இயேசுவுக்கு we should be servants of the Lord Jesus Christ. அதுதான் ஊழியக்காரருடைய சிந்தனையில் இருக்க வேண்டியது. இயேசுவுக்கு வேலைக்காரன். ஊழியக்காரங்கிற வார்த்தை கூட இப்போ ரொம்ப மதிப்பான வார்த்தையாக மாறிட்டு. ஆனால் உண்மையில் சர்வன்ட். சர்வன்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? வேலைக்காரன். இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரன். அதான் நமக்கு. அதைத்தான் எப்பவும் சிந்திக்கணும். I am a servant of the Lord Jesus Christ. அல்லேலூயா. இதுக்கு மேல பெரிய தகுதி என்ன? அவர் ஊழியத்துக்காக ஏதாவது தருவார், அதை பயன்படுத்திக்கிடும். அதை நம்ம மனசுக்குள்ள தூக்கி வைக்க வேண்டாம், தலையில கிரீடமா சூட வேண்டாம். நாம அந்த பொறுப்பா செய்வோம். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கட்டும்? ஐயாம் சொல்லுங்க. ஊழியக்காரன் நிறைய இருக்கு, எல்லாம் சொல்லுங்களேன். servant of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரன். பைபிள் மொழியில இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அல்லேலூயா. பவுல் அப்படித்தான் சொல்லுவார், நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படி நாம் அதை கவனித்துக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மூன்றாவது விஷயம், 21ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும் நாம் வாசித்தோம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை அப்படி சொல்லக்கூடாதான். தலை கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லைன்னு செய்யக்கூடாதான். சரீர அவயவங்களில் சிலது பலவீனமாக இருக்குமா, ஆனால் அதுதான் மிகவும் தேவையானது, அவசியமானதாக இருக்குமா. கனவீனமானது அதுக்கு அதிக கனத்தை கொடுக்கும்படி கர்த்தர் அமைச்சிருக்காராம். லட்சணம் இல்லாதவைகளுக்கு அலங்காரம் தேவையை தவிர லட்சணமாக இருக்கிறதுக்கு அலங்காரம் வேண்டாம் என்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்போ இதை வச்சு நோ டிவிஷன்ஸ் பிகாஸ் யூ கான்ட் ஸ்டாண்ட் இண்டிபெண்டன்ட். நீ இண்டிபெண்டா நிற்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால பிரிவினைகள் வர இடம் கொடுக்கக்கூடாது. யூ ஆர் ஆல்வேஸ் இன்டர்டிபெண்டன்ட். ஒருவருக்கொருவர் சார்ந்து தான் நாம் இருக்கணும். இன்டர் டிபெண்டாக தான் இருக்கணுமே தவிர நான் இண்டிபெண்ட், நான் யாரையும் சார்ந்து நிற்க மாட்டேன், எனக்கு ஒருத்தரும் வேண்டாம் என்கிற மனப்பக்குவம் மோசம். அது சமுதாயத்துக்கும் ஆகாது, குடும்பத்துக்கும் ஆகாது, சபைக்கும் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. அப்போ நீ இன்னொரு ஆளை வேண்டான்னு சொல்லக்கூடாது, நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது கர்த்தருடைய காரியம். சரீரம் யாருக்குரியது? சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தர் ஒருத்தரை காதா வச்சிருக்கார், ஒன்ன காலா வச்சிருக்கார். நீ காது வேண்டாம், இந்த சரீரத்துக்கு காதே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒத்துக்கிடுவாரா அவரு? சரியாகுமா அது? அப்படி செய்யக்கூடாது. ஆகவே நீ இன்னொருத்தரை நீ வேண்டாம் என்று வேண்டுவதில்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அவங்கள தள்ளி விடுறது, இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இதுலையும் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கு? கண்ணு கை எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீ கண்ணால் ஒரு பொருளை உனக்கு எடுக்க முடியுமா? கை தான் உனக்கு என்ன செய்யணும்? உதவியை செய்யணும். அல்லேலூயா. கண்ணு பார்க்குது கப்பு எங்கே இருக்குன்னு, ஆனால் கண்ணு போய் கப்பை எடுக்க முடியாது. கண்ணு பார்த்து உதவி செய்யும், கை தான் என்ன செய்யும்? கப்பை எடுக்கும். அப்போ இந்த கண்ணு பெருமை பிடிச்சி கோவப்பட்டு அல்ல ஏதோ ஒரு வருத்தத்தை உள்ள வச்சுட்டு பழைய காயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த கை வேண்டாம் அப்படி சொன்னா நீ மட்டும் இருந்து என்ன பண்ணுவ? கர்த்தருடைய திட்டத்தின்படி உள்ள எல்லா அவயவங்களும் சபையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். தலை கால்களை நோக்கி எனக்கு வேண்டுவதில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த தலைக்கு பெருமை ஏறி நான் தான் தலை, எனக்கு இந்த கால் வேண்டாம். ஒரு எங்கே நடப்பா? அப்போ தலை உருண்டு போவியா ரோட்டில்? தலை உருண்டு ரோட்டில் போவியா? உனக்கு கால்கள் இருந்தால் தானே உன்னை சுமந்துட்டு போகும். நீ தான் சிந்திக்கிற. சரி,
இந்த இடத்துக்கு போகணும்னு சிந்திக்கிறது கால் இல்லை, யாரு தான்? தலை தான் சிந்திக்குது. சரி, சிந்திச்ச இடத்துக்கு நீ போகணும்னா உனக்கு யார் வேணும்? அப்ப இந்த சபையிலே ஒரு நிறைவு வேண்டும், அது முக்கியம். சில ஊழியக்காரங்க கூட சிலரை வேணும்னு ஒதுக்குறது, அப்படி செய்ய நமக்கு ஆண்டவர் உரிமையே தரல. அல்லேலூயா. நீ இந்த சபைக்கு வராத எப்படி சொல்ல முடியும்? நீ நாளையிலிருந்து அங்க வராத, இங்க வராத, அப்படி சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரருக்கு கூட உரிமை கிடையாது. ஆனா எக்ஸ்கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு, அது வேற. அது 1 கொரிந்தியர் 5 படிக்கிறோம், வேற சில வசனங்கள்ல இருக்கு. அதாவது சபைக்குள்ளே இருந்து பாவம் செய்கிற ஒருவனை, அவனை நம்ம என்ன செய்யணும்? சபையை விட்டு விலக்கி வைக்கணும். அதுக்கு ஊழியக்காரருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது வேற விஷயம். அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நான் பேசல, ஆனா அதை புரிந்து கொள்ளணும், அது வேற. பிறகு மன்னிச்சு எடுக்கணும், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா மற்றபடி சும்மா எனக்கு பிடிக்கல நீ போ, இப்படி நிறைய இடத்துல நடத்திடுறாங்க. உள்ள வாராள நீ வராத அந்த சபைக்கு, யாரையா உங்களுக்கு அந்த வராத வான்னு டிராஃபிக் போலீஸ் வேலையை உங்களுக்கு யார் கொடுத்தா? கொடுக்கல. காரணம் இருக்கா, வேதத்தின்படியான சில தவறுகள் இருக்கா, அது வேற விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலேயும் கூட பாவியா இருக்கிறவனை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது, இயேசு அப்படித்தான் செய்து காட்டினாரு. சமுதாயத்தில் பாவி ஒரு நாள் சபைக்குள்ள வாராங்கன்னா ஏய் நீ போ அப்படி சொல்லக்கூடாது. அந்த பாவி மனம் திரும்புறதுக்கு தான் சபை. அல்லேலூயா. அவங்கள ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு கிறிஸ்துவ போதிக்கணும், அவங்களுக்கா ஜெபம் பண்ணணும், அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். ஆனா யாரை வெளியே தள்ளுன்னு சொல்லி இருக்கு? சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். 1 கொரிந்தியர் 5:11 அந்த பட்டியல் கொடுத்திருக்கு. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் அறிந்த உபதேசத்திலிருந்து தவறி தப்பு செய்து பிறருக்கு இடரெல்லாம் வாழ்ந்தான்னா அவனை சபையை விட்டு என்ன செய்? விலக்கி வைன்னு சொன்னார். அப்போ பாவியா ஒருத்தன் வாரான், அவனுக்குள்ள பாவம் இருக்கு, தப்பு இருக்கு, அவனை அணைச்சு ஏற்றுக்கொண்டு தான் திருத்துறோம், அது வேற விஷயம். அதே வேளையில் உள்ள இருந்து நல்லா வந்துகிட்டு ஒரு கேடானதை செய்கிறான், சபைக்கு இடரல் உண்டாகாமல் இருக்க, அவனுடைய ஆத்துமா கிறிஸ்துவின் நாளில் மீட்கப்பட அவனை சபையை விட்டு என்ன செய்யணுமா? விலக்கி வைக்கணுங்கிறார். அல்லேலூயா. இப்போ இதுல எல்லாம் தெளிவான உபதேசங்கள் நமக்கு இருக்கிறது, அதை புரிந்து செய்யணும். மற்றபடி பொதுவாக சபைக்குள்ள யாரும் வரலாம். அது கர்த்தர் கொண்டு வருகிறவர்கள் எதுக்காக கொண்டு வரார் நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் கொண்டு வரலாம், அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். யாரும் நீ வராத வரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொரு காரியம் அதில் இடையில சொல்லிடுறேன். நம்ம சபையில் ஒருவர் வந்து சில சமயம் நான் சொன்னால் தப்பாக எடுத்துடக்கூடாது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், உள்ளே இருக்கிறாங்க, இருந்தால் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு, அது பக்கத்தில் இருக்க ஆளுக்கு அல்லது இன்னொரு ஆளுக்கு அவங்களுடைய ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து செயல்பாடு வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கு. ஏய் நீ இப்படிலாம் செய்யாத வைக்காதன்னு நீங்கள் பேசாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் வந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் பேசும் பொழுது அவங்க அதை வித்தியாசமாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆளை சபையை விட்டு துரத்தின பாவத்தை செய்யாதீங்க. அந்த மாதிரி இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஊழியக்காரங்களை ஆண்டவர் பொதுவான நபர்களாக நியமித்து வச்சிருக்கிறதுனால எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் அதை பக்குவமாக அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசி ஆலோசனை கொடுத்து அவங்கள நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். சரியா? மற்றபடி பைபிள் படி அன்போடு நம்ம சொல்லலாம், நமக்கு உரிமை இருக்குது, சகோதரர்களுக்கு புத்தி சொல்லணும்னு இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் விவேகமாக இருங்க. ஏன்னா சமீபத்தில் அப்படி ஒன்று நடந்து போச்சு. ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட பேசின ஒரு வார்த்தையில் அவர் சபைக்கே வரல. இன்னைக்கு ஒரு வந்திருக்கான்னு தெரில, வந்தால் சந்தோஷம். நீங்கள் வந்து 2 பக்கம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாரோ ஒன்றை சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதை நிறுத்தாதீங்க. அப்படி யாராவது நீங்கள் வருத்தப்படத்தக்கதாக உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பேசி உங்களுக்குள்ள அதை கரெக்ட் பண்ணுறோம். இன்னொன்று, நீங்கள் சபையில் அடுத்த ஆள்கிட்ட ஒரு சண்டைக்கோ பிரச்சனைக்கோ ஒரு அப்படி பண்ணாதீங்க. பண்ணி ஒரு ஆத்துமாவை நீங்கள் சபையை விட்டு ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதுக்கு ரொம்ப விலை கொடுக்க வேண்டிய வந்து போகும். அது ரொம்ப கஷ்டமாகும். உங்களுக்கு புரியல. ஒரு ஆத்துமாவுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர். அல்லேலூயா. ஒரு கதரேனனுடைய ஆத்துமாவுக்காக கடல் கடந்து பயணித்தவர்.
ஒரு சமாரியா ஸ்திரீயின் ஆத்துமாவுக்காக நீண்ட தூரம் பசியோடும் களைப்போடும் நடந்து சென்றவர். அவர் பற்றி நீங்கள் அறியணும். அதனால் ஒரு ஆத்மாவுக்கும் நம்ம ஒரு இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுதல் வேணும். ஒரு 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 இதை மனசில் வச்சுட்டு ஒன்று சொல்லும்போது இன்னொரு இடத்துல நீங்கள் தப்பாக எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டோட இருக்கிறது சர்ச் ஆகாது. நான் 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 எனக்கு அதை பார்த்துக்கிடுவேன், எனக்கு ஒருத்தனும் வேண்டாம், நான் ஒருத்தனுக்கும் ஒன்றுக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிற ஸ்பிரிட்டே கர்த்தருக்கு பிரியமில்லாதது. புதிய எருசலேமில் சேர்க்கவே மாட்டார். எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நீங்கள் உங்கள் பேர் இருக்கவே இருக்காது, ஜீவ புஸ்தகத்திலே இருக்காது. நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை கொண்டு அங்கே வைக்க முடியாது. ஒரு இன்டர் டிபெண்ட், நாம் ஒன்றுக்கொன்று பிரயோஜனமாக இருக்க, ஒன்றுக்கொன்று இது வேணும். அப்போ நான் சில விஷயங்களில் அடுத்த ஆளுக்கு உதவியாக இருக்கணும். அவங்க என்ன சார்ந்தாக்க இருக்காக, கர்த்தரை சார்ந்து தான் எல்லாரையும் வாழ பழகுகிறோம். ஆனால் கர்த்தருடைய சபை கட்டாயம் அவர்களுக்கு உதவியாக இருக்கணும். வியாதியஸ்தரா எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க? அது இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுடைய கடமைன்னு ஒதுக்கி வச்சுட்டிய. எப்படி நீங்கள் விசுவாசத்தில் வளருவீங்க? எப்படி உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வளரும்? ஒரு விசாரிப்பு வேண்டாமா? பக்கத்து வீட்டில் வியாதியாக கிடந்தா கூட போய் பார்க்காம இருந்தால் எப்படி? கடமை ஊழியக்காரன் செய்யட்டும் நம்ம ஒதுக்கி வைக்கலாமா? நம்ம ஜெபிக்கணும், நாம் போகணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், ஒரு வார்த்தை, ஒரு ஊக்கமான வார்த்தை கொடுக்கணும். சரி, இங்கே பார்க்கும்போதாவது சபை முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் நின்று அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே. இப்படி கொஞ்சம் பழகுங்கள். நானும் அதே மாதிரி என்னுடைய தேவைக்கும் எல்லாரும் எனக்கா ஜோம் பண்ணணும், அதுவும் வேணும், எல்லாருடையதும் வேணும். நான் தாழ்மையாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சுன்னு நான் பெருமையாக இருக்கல்ல, எனக்கும் எல்லாரும் வேணும். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எல்லாரும் வேணும். அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்றேன், எல்லாருக்காக ஜெபம் பண்றேன், ஜெபத்திலே போராடுகிறேன். ஆனால் அடுத்து சொல்லுவார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பல இடங்களில் சொல்லியிருக்கார். அப்போ அதுதான் அந்த இன்டர் டிபெண்டாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்புடையவர்களாக. இந்த அவயவம் அப்படித்தான் இருக்கு. கைக்கு கண்ணு வேணும், கண்ணுக்கு கை வேணும், தலைக்கு காலு வேணும், காலுக்கு தலை வேணும். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிரிவினை போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஈசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஈசு ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்குள் வந்த பிள்ளைகளுக்குள் பிரிவினைகளே இருக்கக்கூடாது. ஆமென். சரி, அடுத்தது 25, 26 ஆகிய வசனங்களில் பார்க்கும்போது, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கணும். அதுக்காகத்தான் கனத்தில் குறைஞ்சதுக்கு அதிக கனத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லாம் சேர்ந்து பாடுபடணும்னு சொல்கிறாரு. ஒரு அவயவம் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? சந்தோஷப்படணுங்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இது நோ டிவிஷன்ஸ், as you have to care one another. நீங்கள் ஒருவருக்கொருவர் விசாரிக்க வேண்டியவர்களாய் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ நாம் ஒருவரை ஒருவர் விசாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பலவீனர்களை தாங்க வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊக்கம் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். கேர் பண்ணணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக நாம் பார்க்கிறோம், ஒன்றை கூட சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 19 வரையிலான வசனங்களில் ஒரு விஷயத்தை சொல்றாரு.
உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபா அல்லது பேதுருவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறீர்கள். நாங்கள் யார்? நாங்கள் உங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தானே என்று எழுதுகிறார். நேரம் போனனால வசனம் வாசிக்கல. நோ டிவிஷன்ஸ் ரிகார்டிங் யுவர் லீடர்ஸ். உங்களை நடத்துகிறவர்களை வைத்து ஒரு பிரிவினைகளை நீங்க உண்டாக்க கூடாது. நான் பவுலுக்கு ஆளு, நான் யாரு பேதுருவுக்கு ஆளு, அப்பல்லோவுக்கு ஆளு என்று சொல்லி நீங்க ஒரு பிரிவினைவாதம் உண்டாக்க கூடாது. பவுல், பேதுரு, அப்பல்லோ என்பது எங்களுடைய ஸ்பெஷல் நேம்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு காமன் நேம் இருக்கையா, அதுக்கு பேரு கர்த்தருடைய ஊழியர்கள். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பொதுவான பெயர் இருக்கு, நாங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அதுக்குள்ள எங்களுக்கு தனிப்பெயர்கள் இருக்கு. ஆனா இந்த தனிப்பெயர்களை வச்சு தனித்தனியா ஒரு கோஷ்டி உருவாக்கிடாதீங்க. குரூப்பிசம் சபைக்குள் வரவே கூடாது என்பதில் கவனமா இருக்கணும். அப்போ எப்பவுமே பிசாசனுடைய இன்னொரு தந்திரம் இது. பல சபைகளில் பிரிவினைகள், உடைவுகள் உண்டாகிறத பார்க்கிறோம். ஸ்தாபனங்கள் அந்த மாதிரி உண்டாகிறத பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டவைகள் இல்லாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாமும் கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனை சார்ந்து அவரால் ஈர்க்கப்பட்டு அவர் பின்னால போகக்கூடாது. நாம் எல்லாரும் இயேசுவின் பின்னே செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய எஜமான் இயேசு, நம்முடைய குருநாதர் இயேசு, நாம் அவருடைய சீஷர்கள். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தான் சொன்னார். என்னை பின்பற்றி வா என்று தான் அழைப்பு கொடுக்கிறார். நீ பவுலை பின்பற்றி வா, நீ பேதுருவை பின்பற்றி வான்னு சொல்லல, தன்னை பின்பற்ற சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு தலைமுறைகளிலே, ஒவ்வொரு காலகட்டங்களிலே நம்மிலிருந்து சிலரை அவர் அபிஷேகித்து தெரிந்து கொண்டு ஊழியக்காரர்களாக எழுப்பி அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்குரிய கனத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்களோட கரங்கோர்த்து நிற்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா அவர்களை உன் இதய சிங்காசனத்தில் உட்கார வச்சிராத. அல்லேலூயா. அளவுக்கு மிஞ்சி அவர்களை உன் தலையின் மேல் எடுக்காதே. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளை கொடுங்க, கனத்தை கொடுங்க. அது நானானாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதே வேளையிலே நம்முடைய இதயத்தை எப்பொழுதும் நிரப்ப வேண்டியது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரால் நம்ம நிரப்பப்பட்டோம்னா நமக்கு இடரலே வராது. வேற எந்த மனுஷனால நிரப்பப்பட்டாலும் இடரல் நிறைய வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சரி அல்ல, கர்த்தருக்கு பிரியம் அல்ல. யோவான் ஸ்நானன் அதை ரொம்ப தெளிவா சொன்னார். நான் சிறுகவும், சொல்லுங்க, நீர் பெருகவும், இயேசு பெருகவும் வேணும். அவருக்கு பின்னால சீஷர்கள் வந்தாங்க. அவரும் ஒரு தலைவர். எனக்கு பின்னாலேயும் 10 பேர் வாரான். ஒரு கூட்டம் சீஷர்கள் அவரை பின்பற்றுறாங்க. ஆனா அவர் சொல்லுவாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை கை காட்டுவார். போங்கப்பா போங்க, அவர் பின்னால போங்க. அவர் தான் மணவாட்டியை உடையவனே மணவாளன். நானோ மணவாளனின் தோழனாக அவர் பக்கத்தில் நின்று சந்தோஷப்படுகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் மணவாளன் இல்லையா, எனக்கு மணவாட்டியை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சபைக்கு தலைவன் அல்ல. நான் சபையாகிய மணவாட்டி எனக்கு பின்னால கோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவருக்கு தான் மணவாட்டி. அதை உருவாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அல்லேலூயா. இந்த நிலைப்பாடு எல்லா ஊழியர்களுக்குள்ளும் இறுதி மூச்சு வரை இருக்கணும். அல்லேலூயா. புதிய ஊழியத்தில், சின்ன அனுபவத்தில் இது நல்லா இருக்கும். வளர வளர இதை மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கென்று ஆள் சேர்ப்பது, நமக்குன்னு 4 பேரை சப்போர்ட்டா மெதுவா உருவாக்கி கொள்வது இல்லை. அது நம்ம உருவாக்காம தானாகவும் உருவாகும். அதை அப்படி பயன்படுத்தி கொள்வது, இந்த வேலைப்பாடெல்லாம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்புறம் இயேசு நம்மளை விட்டுருவார். அவனை சப்போர்ட் பண்ணுவான், பார்த்துக்க, அவன் சப்போர்ட்டை வச்சு வாழ்ந்துக்க. விட்டுட்டாருன்னா என்ன பண்றது? இப்படி கவனமா இருக்கணும். விசுவாசிகளும் கவனமா இருக்கணும். ஒரு குரூப்பிசம் என்பது எந்த விஷயத்திலும் வரக்கூடாது. அது சர்ச்சில் மட்டும் இல்லை, ஒரு சண்டே ஸ்கூலுக்குள்ளேயோ ஒரு யூத்துக்குள்ளேயோ இன்னார் தான் எங்களை நடத்தணும், இன்னார் தான் எங்களுக்கு டீச்சராக வரணும், இன்னார் தான் எங்களுக்கு செக்ரட்டரியாக வரணும், இன்னார் தான் எங்களுக்கு யூத்து லீடராக வரணும், எங்களுக்கு ஃபேமிலிஸை இவர் தான் நடத்தும், அந்த மாதிரி இதே இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் 100% ஒரு சப்மிஷன் டு காட்.
ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் யாரை நடத்தும்படி வச்சிருக்கிறாங்களோ அவர்களுடைய நடத்துதலுக்கும் நம்மளை கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்து நல்ல முறையில் போனால் நமக்கு பரலோகத்திலே மேலான பாக்கியங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் சுதந்திரிக்க போகிற இடம் ஒரு பெரிய பாக்கியமான இடம். அங்க பிரிவினைக்கே இடம் கிடையாது. ஆகவே நாமும் இந்த நாட்களிலே எந்தவித பிரிவினைகள் இல்லாதபடிக்கு நாம் வாழ்வோமாக. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. நாம் போய் சேரப்போகின்ற பரலோக நாடு எப்படிப்பட்டதென்று பக்தர் வர்ணித்து பாடியுள்ளார். சில வார்த்தைகளை நாமும் பாடி புரிந்து கொள்ளுதலோடு ஒரு மனதிற்கு நாம் இடம் கொடுப்போமாக. அன்புமயம் அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை. மொழி நிறம் ஜாதி பற்று உடையோர் எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் இரத்தத்தால் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினோ செல்ல நாடு, பாவம் கழுவினால் செல்லலாமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினோ செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போரி பூமியில் எவரும் வேண்டாம். இன்றி வாரி அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து ஆயத்தமாகி கர்த்தருடைய பந்திக்கு போறோம். மற்றவர்களும் ஜெபம் முடிகிறவரை எழும்பி செல்ல வேண்டாம். எல்லாரும் ஜெபத்தில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் போய் செல்ல போகிற பரம எருசலேம் பிரிவினை இல்லாத பட்டணம், பிரிவினை இல்லாத பட்டணம், ஏற்றத்தாழ்வில்லாத பட்டணம். அந்த பட்டணத்துக்காக கர்த்தர் நம்மை சபைக்குள்ள வச்சு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சேர்த்து கொள்ளும்படி இயேசு இதோ சீக்கிரமாக வருகிறார். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், நமக்கு முக்கியமான விஷயம். ஆகவே சும்மா மௌன ஜெபம் சரி வராது. உள்ளம் திறந்து ஜெபியுங்க. திருந்த வேண்டிய இடத்துல இப்பொழுதே திருந்துங்க. திருந்தி கர்த்தருடைய பந்திக்குள்ள வாங்க. எழும்பி வீட்டுக்கு ஓடாதீங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நீங்க திருந்தி கர்த்தருடைய பந்திக்குள்ள வாங்க. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய் திறக்கணும். இன்னைக்கு சத்தமா ஜெபம் பண்ணாம, விடுதலையா ஜெபம் பண்ணாம பந்தி ஆராதனை ஆரம்பிக்காது. எல்லாரும் சின்ன பிள்ளைகள்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணு. சின்ன வயசுலேயே உனக்கு இந்த தெளிவு இருக்கணும். உன் சண்டே ஸ்கூலில், உன் ஜூனியர் சர்ச்சில், உன் யூத் மீட்டிங்ஸில் உனக்கு இதை நீ வெளிப்படுத்தணும். பள்ளிக்கூடத்தில் நீ இந்த சாட்சியை வெளிப்படுத்தணும். ஒரு பிரிவினைக்கு நீ ஆளாகக்கூடாது. நீ பிரிவினை உண்டாக்குற ஆளாகவும் மாறக்கூடாது. எல்லாரும் ஒருத்தரும் ஜெபம் பண்ணல போல தெரியுது. ஒரு சிலர் மட்டும் ஜெபம் பண்ணுறீங்க. இது போதாது. இதுதான் இந்த சபையில் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சபையில் இருக்கிற பலருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் அதை உடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய விடுதலை. இந்த சபைக்கே ஒரு பெரிய விடுதலை. வேறு நிறைய காரியத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆனால் ஒரு பகையை உள்ள வச்சிருக்கீங்க.
விரோதத்தை உள்ள வச்சிருக்கீங்க, ஒரு மன்னியாத சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த கேடு எல்லாத்தையும் கெடுத்து கொண்டே இருக்குது, எல்லாத்தையும் கெடுத்து கொண்டே இருக்குது. உங்க வாழ்க்கையில பல பல நன்மைகளுக்கு இது கேடா இருக்குது. இன்றைக்கு அதை பிடுங்கி வெளியே எறியுங்க, பிடுங்கி வெளியே எறியுங்க. வாய் திறந்து கர்த்தரிடத்துல அறிக்கை பண்ணுங்க. வாயின் அறிக்கை தான் வெற்றியை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. வெளியே யாரிடத்திலும் பகை இல்லாத பரிசுத்தவான போல காட்டிக்கிட்டு உள்ளத்துக்குள்ள பகையை வளர்த்துட்டு இருக்கிற மாய்மாலம் இன்னைக்கு மாறட்டும். யாருக்குள்ள அப்படிப்பட்ட மாய்மால கிரியை இருக்குது? வெளியே தெரியாம ஒரு பகை உள்ளத்துல இருக்கு, வெளியே தெரியாம ஒரு கசப்பை உள்ள வச்சிருக்கீங்க. வெளியே கண்டா நல்ல கையை கொடுக்குறீங்க, சிரிக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க, உள்ளத்துல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்றைக்கு மாறி போகட்டும், மாறி போகட்டும், மாறி போகட்டும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ பணம் எல்லாம் வேணும், கடன் எல்லாம் மாறணும், கூடுதல் சம்பளம் கிடைக்கணும்னா இப்போ என்ன துள்ளி துள்ளி ஜோம் பண்ணி இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பரலோகம் போகிறதுக்குள்ள ஒரு காரியத்தை, முக்கியமாக உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறணும்னு சொன்னால், ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் வாயை திறங்க. நான் சொல்கிற அந்த நபர்கள் யார் யார் இந்த கூட்டத்தில் இருக்கீங்களோ நீங்கள் வாயை திறங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசினார், உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசினார். நீ உள்ளுக்கு எவ்வளவு எவ்வளவு ஒரு எரிமலை போல இருக்க, வெளியே அப்படி சிரிச்சுட்டே போற. இன்னைக்கு அது மாறட்டு, உள்ளம் சுத்தமாகட்டும், சுத்தமாகட்டும். பிரிவினை வாதம் உன் ரத்தத்திலிருந்தே மாறட்டும். ஏசப்பா, உங்க ரத்தத்தினால என் ரத்தத்தையே கழுவிடுங்கப்பா, என் ரத்தத்திலிருந்தே இது மாறி போட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் அன்பின் ஆவியினால நிரப்போம், அன்பின் ஆவியினால நிரப்போம் சொல்லி நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. முன்வரிசக்கார ஜோம் பண்ணுங்க, ஊழியக்கார சகோதரிகள் வாயை திறங்க, வாய் திறந்து நல்லா ஜோம் பண்ணுங்க. யாருக்குள்ள என்ன கேடு இருக்கோ இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஊழியர்கள் எல்லாம் நல்லா ஊக்கமா ஜோம் பண்ண வேண்டிய விஷயம். எல்லாரும் ஒன்றா ஜோம் பண்ணும் பொழுது உடைக்கப்பட வேண்டிய இருதயங்கள்ல இருக்கிற மதில் சுவர்கள், பகை என்னும் சுவரை இயேசு சிலுவையில உடைத்தார். அதை இன்றைக்கு உங்க உள்ளத்திலே அவர் உடைப்பாராக, உடைப்பாராக, உடைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்க, வல்லமையா இறங்க. நல்லா ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சொல்லுகிற சகோதரா சகோதரி, உனக்குள்ள ஒரு பகை இருக்குதா? உன் ஜெபம் அப்புறம் வேஸ்டா இல்ல போகும். நீ அந்த பகையை இன்றைக்கு விட்டு விடு, பகையை விட்டு விடுங்க, விரோதத்தை விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. சொந்த குடும்பத்துக்குள்ள இருக்கா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கா, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இருக்கா, அக்கம் பக்கத்து வீட்டாருக்குள்ள இருக்கா, வேலை ஸ்தலத்துல பகை எரிச்சல் இருக்கா, இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் இன்றைக்கு உடைவதாக. உலபா கதுரபா ஷலபலபா லபா உலபதலபா கபரபா ஷந்தனா மௌதலா ஹபலபா ஷலபா. ஆவியானவர் இறங்கி கிரியை நடப்பீங்க, கிரியை நடப்பீங்க. எல்லா உள்ளங்களுக்கும் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவித பெருமைகள், கவலைகள், பாரங்கள், காயங்கள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும், மாறி போகட்டும், மாறி போகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நான் சொன்னது மாதிரி ஒரு கற்பனை வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நிஜ வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகிற ஒரு தன்மை இருக்குதா? இன்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதிலிருந்து இப்போ ஒரு ஜெயம் எடுத்துக்கொள்ளுங்க, ஜெயம் எடுத்துக்கொள்ளுங்க. இனி எனக்கு தேவையில்லை, கற்பனை தேவையில்லை, ஏசப்பா வச்ச மாதிரி வாழ்வேன். ஆமென். இதுல இனி எப்படி முன்ன போகணும், அந்த கற்பனை வரட்டு, அந்த சிந்தனை வரட்டும். ஆமென், ஆமென். அவுட் ஆஃப் லைன் கற்பனைகள் எனக்கு வேண்டாம், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாலிபர்கள் முதல் பெரியோர் வரைக்கும் சிலருக்கு வயசு எவ்வளவோ ஆயாச்சு, ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க இன்னும் உங்க மனைவியை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, புருஷனை குற்றம் சொல்றீங்க, பிள்ளைகளை குற்றம் சொல்றீங்க. விட்டுருங்க, திருப்தி அடையுங்க, திருப்தி அடையுங்க. கொஞ்சம் வாய் தரங்களாம், வாய் தரங்களாம். தயவு செய்து உங்களுக்காகத்தான் சொல்றேன். வாயை திறந்து இயேசுவே இயேசுவேன்னாது கூப்பிடு. உனக்கு அடுத்த வார்த்தை வரலன்னாலும் பரவாயில்ல, இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடு. கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்ய விரும்புகிறார். இப்படியே உங்களை விட விரும்பல. ஆமென். சபையை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்க விரும்புகிறார். நீ இடங்கொடு. இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தை தர, வாயை தர. ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் எல்லாரும் வாய் திறந்து, வாய் திறந்து. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாம் அந்த கம்பாரிசன்ஸ் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு யாரும் வேண்டாம், நான் பார்த்து கொள்றேன். எந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் என்னை விட்டு மாறட்டும். அந்த தனி ஆவி அதை என்னை விட்டு மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கொருவர் கவலைப்படக்கூடிய உள்ளத்தை தாரும், பிறரை பற்றி பாரம் கொள்ளக்கூடிய உள்ளத்தை தாரும். அதல்லவா கிறிஸ்துவின் உள்ளம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவரை சார்ந்து ஒரு குரூப்பிசம் பண்ணக்கூடாது. விசுவாசியோ ஊழியரோ வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களோ ஊர்லையோ ஒரு குரூப்பா நாங்க ஃபார்ம் ஆக மாட்டோம். எல்லாரும் எங்களுக்கு வேணும், எல்லாருக்கும் நான் பொதுவான நபரா நான் இருக்கணும், எல்லார்ட்டையும் பேசணும், எந்த முகத்திலையும் நான் பார்த்து பேசக்கூடிய லெவல்ல இருக்கணும். நான் ஒளிச்சு போக வேண்டிய நிலைமை வரக்கூடாது. ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையான வாழ்வு, ஒரு ஜெயமான வாழ்வு நமக்கு வருவதாக வருவதாக வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட. பாட்டுக்காரி மைக்கெடுமா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பாய். இளைந்த பலனை அறுப்பாரில்லை, இளையின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. நல்ல கரங்களை தட்டி ஊக்கமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் இப்ப எதுக்கு கரங்களை தட்டுகிறோம்? இந்த மாதிரி சுபாவங்கள் நமது வாழ்வை விட்டு மாறுவதற்காக ஆவியானவர் வெற்றி எடுக்கிறார். அதற்காக நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் கை தட்டுங்க. நல்ல கை தட்டுக்கு மேல வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்நிய பாஷை பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஆமீன், ஆமீன். ஆவியானவர் உடைக்கிறார், உடைக்கிறார், உடைக்கிறார். பிடிக்க எறிய வேண்டியதை பிடிக்க எறிகிறார், உடைக்க வேண்டியதை உடைக்கிறார். ஆமீன், ஆமீன். சில பெரியவர்களுக்குள்ளே சில முதியவர்களுக்குள்ள கூட இது உடைக்கப்படணும், 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 உடைக்கப்படணும். சில வாலிபர்களுக்குள்ள இது உடைக்கப்படணும். ஆமீன். குடும்பஸ்தர்களுக்குள்ள உடைக்கப்படணும், உடைக்கப்படணும். நல்ல கொஞ்ச நேரம் கூட நல்ல கைகளை தட்டி அந்த சத்தத்துக்கு மேல சத்தமா ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஆவியானவர் கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். ஒருவர் விடாதபடி எல்லா உள்ளங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். இந்த சபை ஒரு மனமுள்ள சபையாய் எழும்பணும். ஒரு வித பிரிவினை சிந்தை இல்லாத சபையாய், பகை விரோதம் இல்லாத சபையாய், ஒன்றாய் ஒன்றாய் ஏக சிந்தையுள்ள சபையாய் ஆமேல் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். குடும்பங்கள் ஒரு மனம் அடையட்டும், குடும்பத்துக்கு குடும்பம் ஒரு மனம் உண்டாகட்டும். ஆமேல். ஆண்டவரே, சபையிலே எல்லா ஊழியங்களுக்குள் ஒரு மனம் உண்டாகட்டும். தனி நபர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு மனம் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மனத்தாழ்மை உண்டாகட்டும், தேவான்பு உண்டாகட்டும். காயங்கள் ஆற்றப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவே, மேடுகள் தகர்க்கப்பட்டு பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு சமமாக்கப்படட்டப்பா. கர்த்தர் கிரியை நடப்பித்துவிடும், கிரியை நடப்பித்துவிடும். ஒன்றாக்கும் ஆவியானவர், ஒரு மனமாக்கும் ஆவியானவர். இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு கிரியை செய்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமேன். யாரை நினைச்சு உங்களுக்கு ஒரு பகை அல்லது ஒரு விரோதம் அல்லது ஒரு வெறுப்பு கசப்பு இருந்துச்சோ அதை நீங்க விட்டுட்டீங்க என்று நான் நம்புகிறேன்.
நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கடைய வேண்டும். நான் எழும்பி போயிட்டு அடுத்த மாதம் நல்லா ஆயத்தமாகி வருவேன் இல்லை, நீ இதை விட்டாலே இப்போ நீ சரியாகி விட்டாய் என்ற அர்த்தம். இயேசுகிட்ட பேசுங்க, ஏசப்பா நான் இப்படி யோசித்து வரலப்பா, ஆனால் நான் இன்னைக்கு என் உள்ளத்தை கிளியர் பண்ணதுக்கு உங்கள் கையில் ஃபுல்லாக தந்துட்டேன். நான் இனி அந்த பகை சிந்தைக்கு இடமே கொடுக்க மாட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த நபரோட சாதாரணமாக பேசி பழகுவேன். என் உள்ளத்தில் அந்த இதை வளர விடவே மாட்டேன். இதோட முடிச்சிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், நான் என் உள்ளத்திலேருந்து அந்த நபரை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்பா என்று சொல்லி தெளிவாகிடுங்க. ஏதாவது அதிருப்திகள் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையாக இருக்கும். ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு மிக முக்கியமான வார்த்தை எங்களுக்கு தந்தீங்க. எங்கள் சபைக்கு அது மிக முக்கியம் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எந்தெந்த உள்ளங்கள், குடும்பங்கள், எந்தெந்த குழுக்கள் அல்லது உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணினீங்க என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அது தலை தூக்காமல் கர்த்தர் காத்து நடத்தணுமே, உங்கள் ஆளுகையை வெளிப்படுத்த வேண்டுமே. பரிசுத்தாவியானுடைய ஒரு பலமான கிரியை வருகை மட்டும் இந்த சபையிலே இதற்காக எழுந்து கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பை ஊற்றும் அப்பா, ஒரு மனதின் ஆவியை தாரும் அப்பா, ஒருவருக்கொருவர் என்ற நல்ல மனசை தாரும் அப்பா. ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும். எந்த ஒரு வித்தியாச பேதங்கள் இல்லாதபடி நடத்துங்க, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடி நடத்துங்க, பிரிவினைவாதங்கள் இல்லாதபடி நடத்துங்கப்பா. அதே போல நாங்கள் ஒரு கற்பனையை ஒரு சைடில் வச்சுட்டு அதோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு திருப்தி இழந்து ஒரு சோர்வுக்குள்ளே ஒரு கட்டுகளுக்குள் போகக்கூடிய அந்த நிலைமையில் இருந்தோம் கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. இன்னார் வேண்டாம், இவர்கள் வேண்டாம், இவர்களோடு நான் இருக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லுகிற அந்த தள்ளி விடுகிற தன்மைகளையும் எல்லாரையும் விட்டு மாற்றி போடுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. சபை ஒன்றாய் நிற்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே போல ஒருவரை ஒருவர் கேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தன்மை எங்களுக்குள் வளர வேண்டும் அப்பா. நாங்கள் ஏதோ சுயநலவாதிகள் போல எங்கள் காரியம் உண்டென்று பார்த்து விட்டு போகிறவர்களா இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை விசாரிக்கிற, அடுத்தவர்களுக்காய் ஜெபிக்கிற, அடுத்தவர்களுக்காய் உதவிகள் செய்கிற நல்ல தன்மைகள் எல்லாருக்குள்ளும் வளர உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, யாரோ ஒருவரோடு சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகாதபடிக்கு, எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு குரூப்பிசம் வராதபடிக்கு, ஒரு கோஷ்டி சேருகிறது வராதபடி, எல்லாரோடு பழகுவேன், எல்லாரிடத்திலும் ஒரு நடுநிலை வைக்கிற நபராக இருப்பேன் என்று சொல்லுகிற நல்ல சிந்தையோடு வாழ உதவி செய்யும் தகப்பனே. நீங்க உங்க சரீரத்தில் நாங்கள் அவயவங்களாக இருக்கிறோம், அதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழவும், உங்க வருகையிலே சேர்த்து கொள்ளப்படவும், பரம எருசலேமில் உங்களோடு நித்திய நித்தியம் வாழவும் எல்லாருக்கும் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். கர்த்தருடைய பந்தியை பொறுப்படுத்தி நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.